ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். அவர் எனக்கு திரும்பத்தா. அப்பதான் நான் சின்ன வயசுல இருந்து நான் அனுபவிக்காத சந்தோஷம் எல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கும். திரும்பத்தா. எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி அப்பா இல்லாம யாரும் கஷ்டப்படக்கூடாது. எல்லாரோட அப்பாவையும் தா. சரி கௌதம், இப்ப எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. எப்ப தருவ? எனக்கு இப்பவே வேணும். எனக்கு எங்க அப்பாவை தா. அப்பாங்கிற உறவை வார்த்தையால தான் சொல்லியிருக்கேன். அத நேர்ல உணர்வா அனுபவிச்சதில்ல. அவரு எனக்கு வேணும். சரி கௌதம், இப்ப வா கீழே போய் பேசிக்கலாம். இல்ல, எனக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். என்கிட்ட இருந்து எடுத்த என் அப்பாவை எனக்கு திரும்பத்தா பாரத மாதா. உனக்கு அந்த சக்தி இருக்குல்ல, எனக்கு என் அப்பா வேணும். திரும்ப கொடு. நீ கௌதம் அழாதடா, நீ எந்திரிடா. கௌதம் எந்திரி. கௌதம் அழாத, எந்திரி. கௌதம், நீ சூப்பரா நடிச்ச தெரியுமா? உனக்காக எல்லாருமே எப்படி கை தட்டினாங்க தெரியுமா? அதுக்காக நீ சந்தோஷப்படணும்டா, இப்படி அழக்கூடாது. இது பாக்க என் அப்பா இல்லையம்மா. அவர் இருந்தா தானே எனக்கு சந்தோஷம். நான் எதுவும் தப்பா கேட்கலையம்மா. இல்லடா, இல்ல, அதான் அம்மா நான் இருக்கேன்ல. நீ என் செல்லம், அழாதடா. கதலடி, இது நிஜம் போல இருக்கு. பாவண்டி அந்த பையன். ஆமாங்க, எனக்கும் அழுக வந்துருச்சு. சாரிமா, எனக்கே தெரியாம என் மனசுக்குள்ள இருந்து வந்துருச்சு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இவன் என் பையன்தான். இவனோட அப்பாவும் ஒரு ராணுவ வீரன் தான். சின்ன வயசுல இருந்தே அவன் அப்பாவை அவன் பார்த்ததில்ல. அந்த ஏக்கத்துலதான் மனசுல இருக்கிற வலியெல்லாம் வார்த்தையா பேசியிருக்கான். கௌதம், நீ சூப்பரா நடிச்சடா. நீ நடிச்சங்கிறத விட உண்மையான வழிய எங்க கண் முன்னாடி காமிச்ச. நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்றவங்க குடும்பத்துல உள்ளவங்களோட வலிய எங்களுக்கு புரிய வச்சுட்ட. அம்மா, நாட்டுக்காக புருஷன் உயிரை அர்ப்பணிச்சுட்டு வீட்டு கடமைகளுக்காக உங்களை நீங்க அர்ப்பணிச்சுக்கிற நீங்களும் ஒரு போராட்ட வீரர் தான்மா. அம்மா, உங்களை மாதிரி ஒருத்தரை கௌரவிக்கிறது தான் அந்த சுதந்திரத்துக்கே பெருமை. என் பையனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவனோட அப்பா கூட இல்லாததுனால இவன் எப்பவுமே யார்கிட்டயுமே பேச மாட்டான், அமைதியாவே இருப்பான். அவன் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு
நிறைய பேர் இவனை ஒரு மாதிரியா பேசினாங்க. ஏன் பைத்தியம்னு கூட சொல்லாம சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவன் பேசினதை கேட்டு மொத்த கூட்டமும் கைத்தட்டி பாராட்டுறப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? குழந்தைய பெத்துக்கிறப்ப இருக்கிற சந்தோஷத்தை விட தான் பையனை அடுத்தவங்க பாராட்டும் போது கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. அத நான் இன்னைக்கு அனுபவிச்சேன். அந்த பெருமைய என் பையன் இன்னைக்கு எனக்கு வாங்கி கொடுத்துட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. நன்றி. போலாம் வா. டேய் கௌதம், சூப்பரா பண்ண தெரியுமா? நானாவது ஸ்கிரிப்ட மனப்பாடம் பண்ணி தான் ஒப்பிச்சேன். ஆனா நீ கேட்டதை சூப்பரா சொல்லிட்ட. மதி பண்ணிருந்தா கூட இப்படி பண்ணிருக்க மாட்டா. நான் இதை விட சூப்பரா பண்ணிருப்பேன். கௌதம், உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு. உன்னால மட்டும்தான் இதை சரியா பண்ண முடிஞ்சது. உண்மையிலேயே நீ சூப்பரா பண்ணடா. என்ன நடிச்சு என்ன பிரயோஜனம்? பரிசுன்னு ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு பாத்திரம் பண்டம் கொடுத்தாலாவது ஆக்கி தின்ன உதவும். இல்ல ஒரு சோப்பு டப்பாவாச்சும் கொடுத்திருக்கலாம். இத வச்சு என்ன பண்றது? வெயிட் கூட இல்ல. ஏண்டி, உனக்கெல்லாம் இத பத்தி என்ன தெரியும்? உன்னை பொறுத்த மட்டும் புஸ்தகங்கிறது எடைக்கு போடுற பொருள். ஏண்டி, அதெல்லாம் எவ்வளவு பெரிய கடல். ஏத்த நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? படிக்கலனாலும் பொது அறிவு இருக்குடி. சரி டாடி, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரிம்மா. ஆன்ட்டி, நீங்களும் என் கூட வாங்கலேன். அத்தை பாத்துக்கோங்க. வாமதி. வாமா. மேடம், நீங்க தானே அந்த ஸ்டேஜில் நடிச்ச பையனோட அம்மா? ஆமா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரிம்மா. உங்க பையன் நடிச்சதை பார்த்து எனக்கே கண் கலங்கிருச்சுமா. உங்க புருஷனை நாட்டுக்கு கொடுத்துட்டு உங்களை நீங்களே குடும்பத்துக்கு தியாகம் பண்ணிக்கிற நீங்களும் போராட்ட களத்துல இருக்க ராணுவ வீரர் மாதிரி தான். இதுக்கு தனி தைரியமும் துணிச்சலும் வேணும். உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. உங்களுக்கு சல்யூட் அடிக்கலாம் போல இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல.